ஓகே சார் ஓகே சார், நான் வந்துடுறேன் ஒரு 5 மினிட்ஸில் அங்கே இருக்கேன். ஓகே சார். மேடம் உங்கள் ஆர்டர். ஃபுட்டு வாங்கிட்டு வர எவ்வளோ நேரம்டி? இது உன் பாய் ஃப்ரெண்ட் இல்ல? ஆமாண்டி. டெலிவரி பாயா? ஏதோ ஐடி கம்பெனியில வேலை செய்யறாரு அப்படி இப்படின்னு. சாரி டி. பிரேக்கப்? பிரேக்கப்பா? என்னடி? ஏய், பிரேக்கப்னா பிரேக்கப் தான், போடா. குரு சொல்லி அப்படியே போன எப்படி? ஃபுட்டு கொடுத்துட்டு போ. இதில் மட்டும் கரெக்டாக இருங்கடி. ஏய், நான் வாங்கிக்கிறேன்டி. தெரியுமே, இதுதானே கூட இருக்கீங்க. என்னடா ஃபீலிங்கா? போடா போய் வீடு வீடா சோறு கொடுப்போம். என்னடா மேடம் உங்க ஆர்டர். என்ன அவ லுக்கு மாறுது? ஆள் தானே இது. உங்க லவரா? ஆமா பிரதர். நானாவது என் ஆள் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றதா சொன்னேன், நீ ஏதோ ஃபாரின் ரேஞ்சுக்கு சொன்ன. ஐயோ என்ன சொல்றது கேள்வி. விடுங்க பிரதர், இது இல்லைனா இன்னொன்று. பிரதர் ஆர்டர் சொன்னேன் பிரதர், நமக்கு அதானே முக்கியம். மேடம் தான் வந்துட்டேன். ஹலோ ஹலோ, ஜூஸ் ஆர்டர் பண்ண ரெடி ஆயிடுச்சா? டேய் ஆர்டரே இப்போ தான் கொடுத்துருக்க, வெயிட் பண்ணுறா. ஜூஸ் போட வேணாமா? யோ என்ன இப்படிலாம் பேசுறீங்க, அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். டேய் வைடா வைடா, உன்னம்மா நிறைய பேத்த பார்த்தாச்சுரா. டெலிவரி பாய்டா, நீ ஜூஸ் போன. ஹலோ ஹலோ வந்துட்டீங்களா? வந்துட்டேன், உன் லொக்கேஷனில் தான் இருக்கேன். கொஞ்சம் 3rd ஃப்ளோர் வரைக்கும் வர முடியுமா? 3வது மாடியா? 3வது மேலாம் வர முடியாது, ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கோ, ஜூஸை நான் குச்சிக்கிறேன். கொஞ்சம் வாங்க நீங்களும் அப்படியே மேலே வாங்க, நானும் அப்படியே கீழே இறங்கி வரேன். வாங்க. ப்ரோ ஆயா கீழே, நான்லாம் மேலே வர மாட்டேன். ப்ரோ வாங்க ப்ரோ, நானும் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வரேன். வாங்க ப்ரோ. வா வந்து தொலை. அப்படி ஆளை பாரு. ஏய் நான் திமுறா பேசுற? என்னடா ஆர்டர் கொடுத்தா ஆளா நீ? 50 ரூபா ஜூஸ் 5 ரூபாய்க்கு ஆஃபரில் வாங்குற, போட. ஏய் அப்புறம் ஸ்டார் போட மாட்டேன். ஸ்டார் ஆகுது மயிராகுது, போட. ஏய் அடிங் யார் மேல கை வைக்கிற? டேய் கையறா. டேய் சார் சாரி சார், கொஞ்சம் அந்த ஜூஸ் கல்ல லேட் ஆயிடுச்சு சார். சரி ப்ரோ சரி. ஓகே சார், எல்லாமே கரெக்டாக பார்த்து. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே சார் அந்த மறக்காம கண்டிப்பாக போகிறேன் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ். வரேன் ப்ரோ. சார் வாங்கிட்டீங்களா இல்லையா? சார் வாங்கிட்டேன் சார், என்கிட்ட தான் சார் இருக்கு. சீக்கிரம் வாங்க சார். சார் சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார், உடனே வந்துடுறேன் சார். இந்த ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இருக்குது. வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் டைம் இல்ல. இப்ப எவ்வளவு லேட்டா பாருங்க, சீக்கிரமா. எங்கப்பா வந்துட்டியா இல்லையா? சார் பூட்டி இருக்கு சார். அந்த வீடு தான், பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கா, அந்த ஜன்னல் வந்து ஒரு சாவி இருக்கும் பாரு, இருக்கா? ஆமா சார். வா சீக்கிரம் தூர. சார் பசி தாங்க மாட்டாரு, சீக்கிரம். சார் பூட்டி இருக்கு. நீ வேற சீக்கிரம் பா, தோறப்பா, உள்ள போப்பா. சார் இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு சார். அப்ப அந்த ஸ்கிரீனை எடுத்துட்டு பாரு. சீக்கிரம் வை, ஆறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட கொடுத்துரு. சீக்கிரம் ஓபன் பண்ணி வைப்பா, பசி தாங்க மாட்டாரு. அட பாவி சார். எஸ் நாய் தான் சார் இருக்கு. டோன்ட் கால் மீ நாய், அவர் என்னோட குட்டி பாஸ். ஓகே, இவரு தான் பசி தாங்க மாட்டாரா? ஆமாப்பா, சீக்கிரம்பா கொடுப்பா, சார் பசி தாங்க மாட்டாரு. உனக்கு வந்த வாழ்வா பாடுறா டேய். ஆமாண்டா குர்ரா. தப்பு இல்ல, மனுஷனுக்கு கொடுக்கறத விட உனக்கு கொடுக்கலாம். நன்றியோட வாத. ஆமா, ஒரு பெரிய ஒரு மூடிட்டு சோத்த குர்ரா. தத்துவம் நான் அப்புறம் சொல்லு. குர்ரா பசிக்குது இல்ல? எந்த கடைடா? டேய் என்னடா வெஜ் வாங்கிட்டு வந்திருக்க, நான்வெஜ் இல்லையா? வாப்பா நான் சொன்னேன்ல சட்டுன்னு வந்துருவாள்னு. சுத்தமா இருக்காப்பா? நான்வெஜ் எதுவும் சாப்பிடலையே. நம்மளுக்கு சுத்தமா அதுதான் பழக்கம். இருடா அம்மி, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். என்னடி 2 இட்லி காணும்? அப்பயே சொன்னேன் அந்த கடையில எல்லாம் ஆர்டர் பண்ணாதேன்னு.
எங்க பொறுமை கதைக்கு சாப்பிட்டு இருப்பானோ அதெல்லாம் கல்யாணமே நடக்காது. கடைசி வரைக்கும் சிங்களா தான் சுத்தின்னு இருப்பான். ஏன்பா தம்பி இந்தாப்பா டீ என்ன சாப்பிட்றியாப்பா? சரி போயிட்டு வா. டெலிவரி பாய்னா இப்படி இருக்கணும் சமத்தா. அசிங்கமா இருக்குது மச்சான். மச்சான் நான் வேற நேற்று ஆள் வீட்டில் போய் டெலிவரி கொடுத்துட்டேன். ரொம்ப அசிங்கமாக போச்சுடா. வீட்டில் கூட மதிக்க மாட்டான். நம்ம தான் கெத்தா பண்ணும் மச்சான். இப்படிலாம் யோசிக்கிறோன்னா தான் அந்த வேலைக்கே வரக்கூடாது மச்சான். நான்லாம் எங்கள் வீட்டில் எவ்வளோ கெத்தாக இருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் இப்போ நினச்சாலே சிரிப்பாக இருக்குடா. பண்ணுற வேலையை ரசித்து பண்ணுங்கடா. ஏன்டா எனக்கு ஆர்டர் வந்துச்சுப்பா, நான் கிளம்புறேன். பாய் 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 மச்சான். இப்ப இருக்க பசங்கள்லாம் மோசம். இப்ப இருக்க பசங்களாம் என்ன சார் மோசம்? நீங்க எல்லாம் 20 வயசுல கல்யாணம் பண்ணீங்க. ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைய வரப்புல கையை பிடிச்சி இழுத்தீங்க. உங்களுக்கு கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? 27 வயசுல சொந்த வீடு வாங்கின பிறகுதான் ஒருத்தைய கட்டு வேணும் தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்கிறான். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் இவன் பொறுப்பாளியா நீங்க பொறுப்பாளியா? என்ன பேச்சு இது? ஆனா இங்க இருந்து நான் எப்படி முன்னேறி போறதுன்னு எனக்கு தெரியல சார். தினமும் என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் மாறும்.